வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். கண்ணப்பா ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி டீசர் வந்தப்பே நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, ஒரு நாத்திகனுக்கும் ஆத்திகன் தானே கடவுள் நம்பிக்கை இவ்வளோ பேர் ஆத்திகன் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் ஏத்தியஸ்ட்டுக்கும் ஒரு தேஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு கருத்து வேறுபாடு, முரண்பாடு, சிக்கல் அந்த மாதிரி ஏதோ ஒரு இது காமிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு புரிஞ்சு. மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் இருக்கார்ல சென்ட்ரல், அவர் தான் அந்த ஏத்தியஸ்ட்டாக இருந்தார். பிரபாஸ் வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம் தான் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. பிரபாஸ், சரத்குமார், மோகன்லால், அப்புறம் சென்ட்ரல் அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை, காஜல் அகர்வால் அண்ட் அக்ஷய் குமார், அவங்க தான் சிவன் பார்வதியாக இருப்பாங்க. அதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உண்டான ஒரு பிரச்சனை மாதிரி தான் இந்த படம் போக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டீசர் பார்க்காதவங்க வேணால் பாருங்கள், ஐக்காலையும் தரேன், இந்த வீடியோ முடிஞ்ச இன்ஸ்கிரீன்லேயும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு லிங்க் இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ். என்னது புல்லட் மாதிரி இருந்துச்சு? ஓ அந்த கல்லா? சம்மளது வாயுலிங்கத்துக்காக தின்னாவையும் அவன் கூட்டத்தையும் காட்டையும் நாசமாக்கி அந்த வாயுலிங்கத்தை நான் கொண்டு வருவேன். அந்த துரியோதன சாதாரண ஆள் இல்ல, அவனை தாண்டி வாயுலிங்கத்தை தொடர்ந்து சாத்தியமே இல்லை. வாயுலிங்கத்து மேல கெட்டவங்க கண்டுபட்டுருச்சு. இந்த வாயுலிங்க ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்பேன். இந்த பட்டியலை எந்த குழந்தைக்கும் ஆபத்து வரவிட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? கல்லுன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க நிம்மலிறாங்க. காது கேட்காதவன் கிட்ட எதுக்கு கோடிக்கை வைக்கணும், அவங்களை எதுக்கு பண்ணணும்? தெய்வத்தை எதுக்குறவனுக்கு பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு இந்த பட்டியல இடம் கிடையாது. முதல்ல இந்த கல்லை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள போட்டாதான் அவனோட பைத்தியம் குறையும். இந்த பாகுபலியில் அப்படிதான் இருப்பார் ஃபர்ஸ்ட். அப்படிலாம் சொல்லாத. அது ஒரு கல்லு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருப்பாரு. பட்டவன் உங்கள் தீவிர பக்தனாக மாறுவான் என்று எப்படி நம்புகிறீர்கள் பிரபு? உன்னோடு சேர்ந்து அந்த நேரத்திற்காக நானும் காத்திருக்கிறேன். இந்த டயலாக் அதுலயே வரும் நினைக்கிறேன் டீசர்லயுமே. எப்படி இந்த மாதிரி இருக்கிறவர் ஒரு பக்தனா மாறுவார். நெகட்டிவ் விஷயம் கிடையாதா? யார் நீ? அந்த பெரியவங்களுக்கெல்லாம் நான் தான் பெரியவன். சின்ன மிஞ்சின சிவபக்தனா இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. சிவபக்தனா? ஒரு சிவபக்தன் தான். நீயும் சாமியும் கூட்டு கலவானிங்க தான். நல்லா இருக்குல்ல? சிவையானு மனசார கூப்பிடு. அது இந்த ஜென்மத்துல நீ அவ்வளவு பெரிய ஆளா? சிறந்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ அறிந்தது. அவன் கட்டவரிலே வெட்டி எடுக்க வைத்த அந்த அர்ஜுனன் தானே நீ? கிளம்பியா இங்க இருந்து, கிளம்ப. இனிமேட உன்னை விட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. மகாபாரதத்துல உள்ள கொண்டு வராங்களா சிவன் வீலை? நான் பிரபாஸ் வந்துட்டு இப்போ நிறைய டீமன்ஸ் கூட சிவனை வேண்டி வந்து பவர்ஸ்லாம் வாங்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நினச்சேன், ஒரு நெகட்டிவ் ரோல் தான் நினச்சேன். இல்லை, அவர் தான் அமுச்சு வச்சிருக்காரு போல, இந்த மாதிரி இவனை பக்தனா மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு திருவிளையாடலாக தான் இருக்க போகுது போல. ஆனால் ஏன் அப்படி பண்ணணும்? அவரையே மாற்றணும்? கண்டிப்பாக கும்பிட்டு தான் ஆகணுமா? ஓகே, இது அப்பாற்பட்ட கொஸ்டின். அதான் ஒரு வழியாக மாறிடுறாருன்னு தான் நினைக்கிறேன் லாஸ்ட்டாக. இது இடையில வந்து ஏகலைவன் அந்த விரலை வெட்டுறது அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. இவர் தான் சிறந்த வில்வித்தை வீரனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மோகன்லால் வேற வராரு. அப்புறம் துரோணாச்சாரியார் மாதிரி ஒருத்தர் காமிக்கிறாங்கல்ல. ஸோ அவரை விட பிரபாஸ் வந்து இன்னுமே மிகப்பெரிய சிவபக்தன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இடையில ஏதோ மகாபாரதம் கதையெல்லாம் உள்ள கொண்டு வர மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. குட். விஎஃப்எக்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன காமிச்சிருக்கீங்க ராஜசாப், அதோட டீசர் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாடல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்தளவு ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. பார்த்தா விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் அது எல்லா படங்களையுமே நல்லா தான் பண்ணிட்டு வராங்க. ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, அந்த எஃபெக்ட், அந்த கலர்ஸு, பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல,
என்ன சொல்றதுன்னா அந்த மாடல்ஸ் தவிர்த்து மற்றபடியான ஒரு ஒரு இப்போ நான் இங்கே இருக்கேன் ஆனால் பேக்ரவுண்டு வேறு மாதிரி ஒரு சிலதெல்லாம் காமிக்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இப்போலாம் ரீசெண்டாக நிறையா இது நல்லாவே பண்ணிட்டு வராங்க. பட் அந்த ராஜசாப்பில் கொஞ்சம் பிசுறடிச்ச மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம், அதான் டீசர் தான், ட்ரெயிலர் வந்தப்போ தான் தெரியும். ஸோ ஓகே, இந்த படத்துக்கு வந்தோம்னா நல்லா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. தமிழ் ட்ரெயிலர் நல்லாவே இருக்குது. அதான் டீசர்லேருந்து இன்னுமே எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்திருக்கு. இந்த இதில் அந்த கல் எரிஞ்ச உடனே அந்த டப்புன்னு பிடிச்சாரு பார்த்தீங்களா, அந்த ஷாட் வேற லெவலாக இருந்துச்சுங்க. நான் அந்தளவுக்கு ரிலீஜியஸ் இல்லை, பட் இருந்தாலுமே நல்லா இருக்கு, பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, கேட்கும் போதுமே நல்லா இருக்குது. ஆனால் கோயிலாக நான் போக தான் செய்வேன், பட் ரொம்ப அந்த அளவுக்கு இருக்க மாட்டேன். ரிலீஜியஸாக சாமி கும்பிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை. ஹெட்ஃபோன்ஸ் தான் ஆனால் கல் மாதிரி தெரியல, ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சா, அது புல்லட் மாதிரி தெரிஞ்சுச்சு. வாயுலிங்கத்துக்காக தின்னாவையும் அவன் கூட்டத்தையும் காட்டையும் நாசமாக்கி அந்த வாயுலிங்கத்தை நான் கொண்டு வருவேன். அந்த தின்னா சாதாரண ஆள் இல்ல. அவனை தாண்டி வாயுலிங்கத்தை தொடர்ந்து சாத்தியமே இல்லை. வாயுலிங்கத்து மேல கெட்டவங்க கண்ணு பட்டுருச்சு. இந்த வாயுலிங்க ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்பேன். இந்த பட்டியல எந்த குழந்தைக்கும் ஆபத்து வரவிட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? கல்லுன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவோம் நெம்லிராணி? காது கேட்காதவன் கிட்ட எதுக்கு கோடிக்கை வைக்கணும், அவங்களை எதுக்கு பண்ணணும்? தெய்வத்தை எதுக்குறவனுக்கு பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு இந்த பட்டியல இடம் கிடையாது. முதல்ல காட்டுக்குள்ள போட்டாதான் அவனோட பைத்தியம் குறையும். தப்பு மாமா, அப்படிலாம் சொல்லாத. அப்பேற்பட்டவன் உங்கள் தீவிர பக்தனாக மாறுவான் என்று எப்படி நம்புகிறீர்கள் பிரபு? உன்னோடு சேர்ந்து அந்த நேரத்திற்காக நானும் காத்திருக்கிறேன். ருத்ரா, ருத்ரா யார் நீ? அந்த பெரியவங்களுக்கெல்லாம் நான் தான் பெரியவன். இவர் ஒரு மெசஞ்சர் மாதிரியான கேரக்டரா தான் இருப்பார் போல. இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. சப்டைட்டில் ஏன் தான் இப்படி பண்றாங்களா? நினைச்சேன் நீயும் சாமியும் கூட்டு கலவானிங்க தான். சிவையானு மனசார கூப்பிடு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஓஹோ, நீ அவ்வளவு பெரிய ஆளா? வில் வித்தியில் உன்னை விட சிறந்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ அறிந்தது. அவன் கட்டவரிலே வெட்டி எடுக்க வைத்த அந்த அர்ஜுனன் தானே நீ? கிளம்பியா, இங்க இருந்து கிளம்ப. இனிமே நான் உன்னை விட மாட்டேன். இது என் வாக்கு. யுவர் லைஃப் இஸ் யுவர்ஸ். சிவலீலை ப்ராமிஸ் வந்து எல்லா குழந்தைகளும் காப்பாற்றுவேன் இந்த பட்டியல் உள்ளதுன்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கல்லை அந்த வாயுலிங்கத்தை காப்பாற்றுன்ற மாதிரி சொல்கிறாரு நெக்ஸ்ட் ப்ராமிஸாக. இந்த சப்டைட்டில் ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 3 டீசர் ட்ரெய்லர் பார்த்துருக்கேன். குபேராவோட ட்ரெய்லர் பார்த்தேன், அப்புறம் ராஜசாப்போட டீசர் பார்த்தேன், அப்புறம் கண்ணப்பா அதோட ட்ரெய்லர் பார்த்துருக்கேன். இந்த ஆட்டோ ஜெனரேட்டர் சப்டைட்டில் தான் 3லேயுமே இருந்துச்சு அந்த ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு. நல்லவேளை தமிழில் எல்லாமே இருக்கே, அது வரை சந்தோஷம். அதனால் தமிழில் பார்த்ததுனால இன்னுமே எனக்கு நல்லா புரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் லாங்குவேஜே பார்த்தேன். ஒரிஜினல் குபேரா அப்படி சொல்லிட முடியாது, அது பைலிங்குவல் மூவி தான். இந்த கண்ணப்பா ட்ரெய்லர் நல்லாவே இருக்குங்க, நான் நினச்சதோடவே நல்லா இருக்குது. மறக்காமல் இந்த படம் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஃப்ரம் வரன்.